1908 ரஷ்யாவில் இருக்க சைபீரியாவில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்படுது. அது எந்த அளவுக்கு பெருசுனா ஹிரோஷிமாவில் ஏற்பட்ட வெடிப்பை விட பல மடங்கு பெருசா இருந்திருக்கு. இது ஐரோப்பா ஆசிய நாடுகளை தாண்டி கூட இதோட அதிர்வு உணரப்பட்டதா சொல்றாங்க. இதனால மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சந்தோஷப்பட்டாலும் 2000 சதுர கிலோமீட்டர் காடுகள், 8 கோடி மரங்கள், எண்ணற்ற வன உயிரினங்கள் இதனால அழிஞ்சு போயிருக்கு. இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 4-5 தியரி சொல்றாங்க இது எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. முதல் தியரி, சிறுகோள் அல்லது விண்கற்கள் இல்லைன்னா வால் நட்சத்திரம் ரொம்ப ஃபோர்ஸா மோதினால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான தடயங்கள் எதுவுமே அங்க கிடைக்கல. ரெண்டாவது ஒரு ரைட்டர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இது அட்வான்ஸ் டெக்னாலஜி, கண்டிப்பா இது ஏலியன்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் கருத்து சொல்றாரு. மூணாவதா அந்த லோக்கல் ட்ரைப்ஸ் அங்க இருக்கவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது கண்டிப்பா ஒக்டி அப்படின்ற ஒரு கடவுளோட வருகை தான் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. என்னன்னா பிளாக் ஹோல்னால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இல்லைன்னா நம்ம பூமியில இருந்து வெளிப்பட்ட கேஸ் அது மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதனால நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இது துங்குஸ்கா அப்படின்ற ரிவருக்கு பக்கத்துல நடந்தனால இது துங்குஸ்கா ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வரலாற்றுல தீர்க்க முடியாத ஒரு விசித்திரமான நிகழ்வாவே இருக்கு.